மரபு சொற்கள் பற்றி பார்க்கலாம். நம் முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் எவ்வாறு வழங்குனாங்களோ அதே மாதிரி வழங்குறது தான் மரபுன்னு சொல்கிறோம். குரங்கு அளப்பும் ஒளிமரபு. குரங்கு எப்படி சத்தம் போடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் இல்லைனா முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், பாம்பு சீரும். விலங்குகளோட இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆட்டுக்குட்டி, ஆடுனா குட்டின்னு சொல்லணும். கோழி குஞ்சு, குதிரை குரங்கு, ஆடு குதிரை குரங்கு மூணுமே குட்டி. மான் கன்று, யானை கன்று, சிங்க குருளை, புலிப்பரல், கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை, கீரிக்கும் அணிருக்கும் பிள்ளை. வினை மரபு, வினைனா செயல்களை சொல்கிறாங்க. அம்புனா எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தாள், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான். சோறு உண்டான்னு சொல்லணும். கூடைனா முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றான், பால் பருகினான். தாவர உறுப்புகளுக்கான மரபு சொற்கள். மா பழ வாழை இலை, ஈச்சம் தென்னை பனையெல்லாம் ஓலைன்னு சொல்லுவாங்க. கம்பு கேழ்வரகு சோளத்தை தட்டைன்னு சொல்லுவாங்க. நெல் புல் திணையெல்லாம் தாள். அவரை கத்தரி முருங்கை வெள்ளரியெல்லாம் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பறவை பூச்சி விலங்கு இருப்பிடங்கள் பாருங்க. கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டு பட்டி, ஆடுக்கு பட்டி, குதிரை கொட்டில், குருவிக்கூடு, எலி வலை, யானை கூடம். இந்த மாதிரி